வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தில் வந்துட்டு அதற்கான தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. கூட்டணி எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்து தமிழகத்திலிருந்து தேசிய லெவல் வரைக்கும் எல்லாருமே சீட் ஷேரிங்க்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. தமிழகத்திலையும் இந்த திமுக கூட்டணியில் சீட்டு யாருக்கு எவ்வளோ அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சுட்டு வெஸ்ட் பெங்கால்லையும் நடந்துட்டு இருக்குது. பீகார்லேயும் கூட வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா நிதிஷ்குமார் அங்கேருந்து ஓடிட்டார். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயும் சீட் அகிலேஷ் யாதவ் வந்துட்டு ஒரு சில தொகுதிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படியா வந்துட்டு கட்சிகள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் செய்தி நிறுவனங்களும், அது தேசிய அளவில் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களும், கருத்து கணிப்புகளை நடத்தி வெளியிடக்கூடிய நிறுவனங்களும் அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் கூட வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுட்டு போன மாதத்தோட கம்பேர் பண்ணி மக்களினுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றத அப்டேஷனாக நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம தமிழகத்தில் ஒரு லீடிங்கான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவருடைய சாணக்கியா யூடியூப் சேனலில் இருந்துட்டு அவங்களும் கூட வந்துட்டு இது 2வது கருத்து கணிப்பு முடிவுகள்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 1997 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அவங்க ஜென்ரலாக வந்துட்டு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மழை வெள்ளத்தை இந்த அரசாங்கம் எப்படி கையாண்டாங்க அப்படின்ற கேள்விக்கு ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை விட மழை வெள்ளத்தை கையாண்ட விதம் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயல்பாடு பரவாயில்லன்னு சொன்ன மாதிரி மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அதிகமான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக, பாஜக இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிகமான காரணம் அப்படின்னும், 2 பேருமே காரணம் அப்படின்றது பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடத்துல தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி, முதல் இடத்துல 2 பேருமே காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 பேரினுடைய பிரிவு அதிமுக, பாஜக இவங்க 2 பேரும் பிரியறதுனால யாருக்கு லாபம்னு கேட்கும் பொழுது திமுக கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் வந்துட்டு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அடுத்தது வந்துட்டு இடி, சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளினுடைய விசாரணை இது வந்து அரசியல் நோக்கம் கொண்டதா இல்லை சரியானது தானான்ற கேள்விக்கு சரியானது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை நம்ம பார்க்க முடியுது. அதிகமான மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில். அதே மாதிரி மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுதும் கூட வந்துட்டு வஞ்சிக்கவில்லை, கொஞ்சம் வஞ்சிக்குது. இந்த 2 சேர்த்தோம்னா 60% வரைக்கும் வருது. ஸோ ஒரு 30+% தான் வந்துட்டு அதிகமாக வஞ்சிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பதில்கள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது மத்திய அரசு மீதான ஒரு இமேஜ் காலமாக வந்துட்டு அது உண்மையோ பொய்யோ சில விஷயங்களை வந்துட்டு நமக்கு கண்டினியூவாக சொல்லும் பொழுது இவனாப்பா செஞ்சிருப்பான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் செஞ்சிருப்பானா செய்யலையா அப்படின்றத தாண்டி இந்த பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பர்சன் மேலே ஒரு இமேஜ் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் வந்துட்டு மத்திய அரசு மீதான ஒரு வெறுப்பு அப்படின்றது, அது பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் சரி, மத்திய அரசு மீதான வெறுப்பு அப்படின்றது வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு நம்ம காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அண்ணாவினுடைய காலம் தொட்டே வந்துட்டு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த டயலாக்ல இருந்து பல முறை வந்துட்டு நம்ம மத்திய அரசை விமர்சிச்சே வந்துட்டு இருக்கிறோம். அதற்கு பெரும்பான்மையான ஆதரவும் கிடைத்திருக்குது. ஆனால் இப்போ அந்த விஷயங்களில் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த கட்சி அந்த அரசாங்கத்தினுடைய விஷயங்களை வந்துட்டு கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால தான் வந்துட்டு இடி, சிபிஐனுடைய விசாரணை நியாயமானது தான் சொல்லிட்டு அதிகமான மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. மத்திய அரசு வஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 60% மக்கள் வந்துட்டு கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு மக்கள் அவங்களுடைய பார்வையை விசாலப்படுத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு இமேஜை தாண்டி ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றத மக்கள் தேட முனைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை இந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அண்ட் அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி, காங்கிரஸ், மற்றவர்கள், பாஜக அப்படின்ற கேள்விக்கு பாஜக தான் மெஜாரிட்டியான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா, ராகுல் காந்தி ஆவாரா, 3வது நபர் வருவாரா, இந்த கேள்விக்கும் மெஜாரிட்டியான மக்கள் பிரதமர் மோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு கேள்வி, டைரக்டான கேள்வி,
நீங்கள் இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு 21% மக்கள் ஏடிஎம்கேக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 22% மக்கள் பாஜகக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 32% மக்கள் டிஎம்கேக்குனும், மற்றவர்கள் 25% சொல்லியிருக்கிறாங்க. இந்த 22% பிஜேபிக்கு அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்ற கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமராக யார் வருவாங்கன்னு கேட்கும் பொழுதும் மோடிக்கான வாய்ப்பு அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டு விஷயங்களும் எதை சொல்லுது அப்படின்னா, ஓவராலாக இந்தியா முழுவதுமே வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது, அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஓட்டு எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தாண்டி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மக்களினுடைய மனநிலைமை ஓவராலாக இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு ஒவ்வொரு மீடியாஸும், அது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மீடியாஸில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்துட்டு நம்ம பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிற பத்திரிகையாளர்கள் கூட வந்துட்டு மக்களின் மனநிலை இப்படி தான் இருக்குதுன்றதை வந்துட்டு பல தருணங்களில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் சரி சென்ட்ரலில் பிஜேபி தான் வரும், மோடி தான் மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் சொல்கிறதுக்கான காரணம். அண்ட் இந்த கடைசி கேள்வி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ற கேட்டதுக்கு ஏடிஎம்கேவை விட பாஜகவுக்கு 1% மக்கள் அதிகமான ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இது களத்தில் பிரதிபலிச்சுது அப்படின்னா பல மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய மேஜிக் நம்ம எங்கேயும் எதிர்பார்க்கலாம். நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒரு ரொம்ப பெரிய டாலஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க, அங்கே இன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்குற மாதிரி பாஜக வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தான் பீகாரை பொறுத்த மட்டும் நிதிஷ்குமார் அண்டு லல்லு இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க. இன்றைக்கி நிதிஷ்குமாரை விட அதிகமான தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்களுடைய இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு தோழமையாக இருந்து அவங்கள குத்திட்டு அவங்களுடைய இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மக்கள் ஓட்டு போடுறது, எல்லா கட்சிகளுமே வந்துட்டு அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் வந்துட்டு செயல்படுவாங்க. இருக்கிறது 100% வாக்கு இருக்குது அப்படின்னா அந்த 100க்குள்ளே தான் எல்லாரும் பகிர்ந்துக்க முடியும். யாரோ ஒருத்தர் வளர்றாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து விழுந்து தான் ஆகணும். இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு காங்கிரஸை வீழ்த்தி அந்த இடத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருடங்களை தாண்டியும் காங்கிரஸால் அந்த இடத்தை பிடிக்கவே முடியல, அதற்கான முயற்சிகளையும் அவங்க செய்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மேஜிக் நடந்தது. அவங்க மக்கள் டிரெக்டான அந்த கேள்வி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ற கேள்விக்கு சொன்ன பதில் அதே மாதிரியான விஷயங்கள் மேஜிக் களத்தில் நடந்தது அப்படின்னா இங்கேயும் ஒரு அரசியல் மாற்றம் அதற்கான சமிக்கைகள் நமக்கு தெரியுது அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நமக்கு சொல்லுது. ஸோ கலை யதார்த்தம் என்னவா இருக்குதுன்றதை நம்ம ரிசல்ட்டில் தான் பார்க்க முடியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. மறுபடியும் நான் உங்களை என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.